இமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. சொல்லுவோமா? மேகமே, மேகமே, மகிமையின் மேகம். ஆமாண்டவர் ஒரு மகிமையாக இடத்துல இறங்குகிறாங்க. ஆவியானவரே, பிரசன்னம் இங்க வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் இங்க வந்ததற்கு முன்பதாகவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே இந்த இடத்துல வந்ததுக்காய் நன்றி அப்பா. ஒரு மேக ஸ்தம்பம் போல, ஒரு அக்கினி ஸ்தம்பம் போல ஆண்டவரே இந்த இடம் முழுவதுமாய் தேவனோட பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும் அப்பா. நாங்கள் வன்றமாய் போகாதபடி ஆவியானோட பிரசன்னத்தினால நிறந்தவர்களாக ரேமா வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் தொடப்பட இந்த நாளில் ஒரு மேகம் போல அப்பா எங்களை நீங்கள் புடம்பிடுங்க டேடி. பிரசன்னம் ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்ய போகிற தெய்வக்காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மக்கு நன்றி 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 மக்கு நன்றி அப்பா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள், சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள் ஏன் நடக்குது, ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு அநேக நேரத்தில் அது தெரியாம இருக்கும். ஆனா ஆண்டோடைய சித்தம் இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. ஹல்லேலூயா. அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல. அதனால ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். கர்த்தர் அது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இப்போ நம்மளுக்கு அது புரியாது. அதோடைய காரியம் மகிமையாய் அமையும் போது கர்த்தர் அப்பா இது நம்ம வாழ்க்கையில் அனுமதித்தாரு, அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். சொல்லுவோம்
ஆனா இதற்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. தீமைகளை நன்மையாக மாற்றுற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. பலவீனத்திலே அப்பா பலன் பூர்ணமாய் விளங்க பண்ணுவேன்னு சொன்ன என் தேவனே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நிந்தை, எதுக்கு இந்த அவமானம் என்று அநேக நேரங்களிலே அப்பா நாங்கள் யோசித்தது உண்டு ஆண்டவரே. அதெல்லாம் எங்களை நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க, எங்களை அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க அப்பா. அது எல்லாமே நன்மைக்கு தான். நாங்கள் உடைக்கப்படுறது நன்மைக்கு தான், நாங்கள் அவமானப்படுறது நன்மைக்கு தான், நாங்கள் வெட்கப்பட்டது நன்மைக்கு தான் ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் கூடி குறுகி தலை குனிந்து நின்றமோ ஆண்டவரே, அந்த இடத்துல நீங்க தலை நிமிர செய்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்பா. எல்லாரும் சொல்லுவோம் அப்பா, எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை அப்பா நாங்கள் ஏது நடந்தது என்று நாங்கள் யோசித்தது உண்டு ஆண்டவரே. எங்கள் சிந்தனைக்கு எட்டாததை ஆண்டவர் நாங்கள் யோசித்தது உண்டு ஆண்டவரே. இந்த வேலையில நாங்கள் ஒரு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களை மன்னிங்க. ஒரு சித்தம் இல்லாமல் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நிறைய காரியங்கள் இது ஏன் அப்படி நடந்தது உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். அதை குறித்து நீங்க நன்றி சொல்லி பாருங்களேன், நன்றி சொல்லி பாருங்க. தேவன் அந்த ஒரு காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்ய ஒரு போதுமானவராய் இருக்கிறார். சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஆமாண்டவரே, எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நடந்ததோ, எதெல்லாம் நடக்க போகிறதோ ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் எங்களை குறித்து ஆண்டவரே சிறிதாக யோசித்துக் கொண்டிருக்கலாம், சிறிதாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களை கொண்டு நீர் செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எழுந்து நின்று நன்றா பாடுவோமா? நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை பாடுகிறோமோ, கர்த்தர் அப்படியாய் நம் வாழ்க்கையில நன்மை செய்ய ஒரு போதுமானவராய் இருக்கிறார். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. பொழுதில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. பொழுதில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள்
சொல்லுவோமா? ஆமென். நான் துதிப்பேன் உந்தன் கிருபைகளை, எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை, தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஆமென். உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். நல்ல கரங்களை தட்டி, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். மீண்டுமாக உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்திக் கொண்டே இருக்கலாமா? அவரை உயர்த்த உயர்த்த நம் தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில். மீண்டுமாக உம்மை பாடுவதால், உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியே இல்லை. அவரை பாடிக்கொண்டே இருங்க, அவரை உயர்த்திக் கொண்டே இருப்போமா? உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. கரங்களை உயர்த்தி, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அப்பா நீ செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உண்மையே நாங்க உயர்த்த ஆண்டவரே எங்களை கிருபை பாராட்டுங்கப்பா. ஒரு மனிதரை உயர்த்துவது அல்ல, ஒரு தனிப்பட்ட நபரை உயர்த்துவது அல்ல, என் தேவனை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் அவர் உயர்த்தி கொண்டே இருக்கும்போது, அவர் ஒருவருக்கே நம் துதிக்கும் போது, அவர் ஒருவருக்கே நம் ஆராதனை செய்யும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர்
அவர் போதுமானவராய் இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மளை நடத்தினார் அல்ல, இம்மட்டுமாய் நம்மளை நடத்தினார் அல்ல, இம்மட்டுமாய் ஒரு குறை இல்லாமல் நம்ம நடத்தினார் அல்ல. உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்து. கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி. இம்மட்டும் இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆமென். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்து. எபினேசரே, எபினேசர். நல்ல கரங்களை தட்டி எபினேசர், கோடி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? தேவன் இம்மட்டும் உதவின தேவன் இனிமேல் நம்மளை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டீர். சொல்லுவோமா? வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டீர். எபினேசரே, 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி. மீண்டுமாக எபினேசரே, எபினே. நல்ல கரங்களை தட்டி நல்லா தேவனை உற்சாகமாக ஆராதிக்கலாம். சரே
நல்ல கரங்களை தட்டி எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ கிருபையினாலே அழைத்து வந்தீ ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ கிருபையினாலே அழைத்து வந்தீ அழியாமல் காத்து கானானில் சேர்த்து ஒரு துதியை சொல்ல வைத்தீ அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உன் துதியை சொல்ல வைத்தீ எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி மீண்டுமாக எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா இம்மட்டும் இம்மட்டும் உதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீர் இம்மட்டும் உதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவா என்னுடன் இருந்தீர் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவா என்னுடன் இருந்தீர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி காற்றும் மழையும் பார்க்கவில்லை உள்ளங்கை மேகமும் காணவில்லை காற்றும் மழையும் பார்க்கவில்லை உள்ளங்கை மேகமும் காணவில்லை வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர் எபினேசரே ஆமென் ஆமென் எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி மீண்டுமாக எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா மட்டும் இம்பத்தும் உதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீர் இம்மட்டும் உதவின தேவன் நீர் ஈர்த்தி வந்தீர் ஆதரவா என்னுடன் இருந்தீர் ஆச்சரியமா என்னை நடத்தி வந்தீர் ஆதரவா என்னுடன் இருந்தீர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா யார் கண்களை மூடிட்டு வேலையில் ஆமாண்டவரே இம்மட்டும் உதவி நேர இம்மட்டும் நடத்தி நீர் ஆண்டவரே இனிமேலும் நீங்க எங்க வாழ்க்கையில நடத்துவீங்க தண்ணீர்களை கடக்க செய்தீர்கள் எத்தனையோ பிரச்சனைகளை கடக்க செய்தீர்கள் எத்தனையோ நிந்தைகளை அவமானங்களை கடக்க செய்தீர் ஆண்டவரே இனிமேலும் நீங்க கடக்க செய்வீங்க இனிமேலும் எங்களை நீங்க நடத்துவீங்க ஓ நன்றி அப்பா உமக்கு நன்றி ஓ ராஜா கலரா
அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, இவ்வளவுதான், இன்னும் நம்மளால எழும்பவே முடியாது, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. மருத்துவர் கூட சொல்லலாம், எப்பா நீங்க லைஃப் டைம் நீங்க சாகுற வரைக்கும் இந்த மாத்திரை நீங்க போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர் நம்மளை கைவிட்டு இருக்கலாம், நம்ம நம்பி இருக்கிற மனுஷன் கூட நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடாமல் நம்மளை இம்மட்டுமாய் நடத்தினார். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில கூட அவர் நடத்தின விதம் புதிதா இருந்ததில்லை. நம்ம நினைச்சு கூட பார்க்கல, நம்ம நினைச்சதுண்டா எப்படிடா இந்த பிரச்சனையை மீட்டோம், எப்படி இந்த பிரச்சனை சாலாயிடுச்சு. ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார், நம் பக்கத்திலேயே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தினம் நடத்தி வந்தே ஆதரவா என்னுடன் இருந்தே. சொல்லுவோமா? ஆமா ஆண்டவர, நீங்க ஆச்சரியமான நடத்துனீங்க அப்பா. என்னுடன் இருந்தே. சொல்லுவோமா? எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றியை. மீண்டும் ஒரு முறையாக எபினேசரே. ஆமாண்டவரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவர் நீ, இறுதி வரை என்னோடு என்னோடு நீ. ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தே ஆதரவா என்னுடன் இருந்தே. ஆச்சரியமாய் தினம். ஆமாண்டவர், ஆச்சரியமா நடத்துனீங்க அப்பா, எங்களுக்கு ஆதரவா இருந்தீரே. நன்றி எபினேசரே எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினே. நல்ல கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. மீண்டுமாக நன்றி 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 ஐயா. கோடி. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தாயா, இதுவரை உதவி நீரே. எல்லாரும் பாடுவோமா? எபினேசர் நீர்தாயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி
உயர்த்தி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன பலன் தந்தீரையா. எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில நம்மளுக்கு சுகத்தை கொடுத்த தேவன். பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. கரங்களை உயர்த்தி ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்லி. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்லி. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 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 ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே எபினேசரே. ஆமாண்டவரே. எபினேசரே எபினேசரே. என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒன்றுமே ஒன்றுமே இல்லாமல் துவங்கி
கரங்களை உயர்த்தி பாடுவோமா? எபினேசரே நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒரு கரு பாதுகாக்கிறது போல அப்பா எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி அப்பா. இதயத்தில் எங்களை சுமந்தவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இந்த வேலையில அப்பா உமக்கே ஆராதனை செய்வோம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை செய்வோம். நாங்களும் எங்கள் குடும்பத்திலையும் அப்பா உண்மையன்றி வேறு தேவன் இல்லை ஆண்டவர். அதை உணர்ந்த வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கரங்களை உயர்த்தி அந்த சின்ன சரணத்தை மாத்திரம் நம்ம பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து மியூசிக் இல்லாமல் நீங்கள் மாத்திரம் பாட போகிறீங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு அர்ப்பணிப்போடு. ஒரு வேளை நான் சொல்கிறேன்றதுனால நீங்கள் பாடாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுமா? எல்லாரும் சேர்ந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். உண்மையாக நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஆமாண்டவர், எங்களை காத்த தேவனே, எங்களை சிதையாமல் காத்த தேவனே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்ட தேவனே, ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் ஆண்டவரே நீங்களே எங்களை பாதுகாத்து நீங்களே நடத்துங்க. நல்ல தேவன் நல்ல கரங்களை தட்டி எல்லா கரங்களை தட்டி தேவன் நம்ம வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நம்ம குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் கர்த்தர் தொடும்படியாக, நானும் என் வீட்டாரையும் கர்த்தரையே சேமிப்போம் என்ற வார்த்தையின்படியாக நம் எல்லோரும் குடும்பத்தினோடு தேவனையே நமக்கு ஆராதனை செய்யும் நல்ல தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா நமக்கு நன்றி அப்பா. மட்டுமாக இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், என் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன்.
என்னை போஷிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க நிறைய ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா காய்கறி இருந்தாலும், ஃப்ரூட்ஸ் இருந்தாலும், மளிகை சாமான வீடு ஃபுல்லா வைத்திருந்தாலும், அரிசி எல்லாமே இருந்தாலும், இது நான் சம்பாதிச்சது, நான் பண்ணதுன்னு சொல்லக்கூடாது. என்னன்னா, இது கர்த்தர் கொடுத்தது. ஏன்னா தினந்தோறும் என்னை தேவன் தான் போஷிக்கிறாரு, தினந்தோறும் அற்புதத்தை செய்கிறாரு, தினந்தோறும் என் வாழ்க்கையில அல்லேலூயா நான் இருக்கிறதுனால, நான் சம்பாதிச்சதுனால இந்த பொருள் அங்க இல்ல, தேவன் கொடுத்ததால பொருள் அங்க இருக்கு. அல்லேலூயா. அது நம்ம சிந்தனையா மாறணும். நான் சம்பாதிச்சது, நான் பண்ணது அதல்ல, அதில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இந்த அப்படிப்பட்ட காரியத்தை நாம் என்ன பண்ண பார்க்கலாம். ஆமென். அப்போ ஆகாரம் என்பது ஆசீர்வாதம் என்றால், ஆகாரத்தை தருகிறவர் தேவன், அவர்தான் வாழ்க்கையில் முக்கியம். அல்லேலூயா. எது முக்கியம்? ஆசீர்வாதமா வாக்குத்தத்தமா அப்படி கேட்ட எது முக்கியம்? வாக்குத்தத்தம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கிறது? ஆண்டு தருகிறார். ஆமென். அப்போ ஆசீர்வாதமா வாக்குத்தத்தமா கேட்டீங்கன்னா எது முக்கியம்? வாக்குத்தத்தம் தான் முக்கியம். அந்த வாக்குத்தத்தத்துல இருந்தா என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா சில என்ன பண்ணுவாங்க, டெலிவரி டைம்ல அம்மா இருப்பாங்க, 2 பேர் தான் காப்பாற்ற முடியும். 2 பேர் ஒருத்தர் காப்பாற்ற முடியும். ஒன்று அம்மாவை காப்பாற்றலாம், இன்னொன்று குழந்தைய காப்பாற்றலாம். என்ன சொல்லுவாங்க? அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, பொண்ணாட்டியை காப்பாற்றி கொடுத்துருங்க, பிள்ளையா பரவாயில்ல, என்ன பண்ணலாம், அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த 10 மாசத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெற்றுக்கலாம். ஆனா மனைவி தான் முக்கியம். இப்போ மனைவி என்பது வாக்குத்தத்தம், பிள்ளை என்பது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை எவ்வளவு இருந்தாலும் பண்ணிக்கலாம், வந்துட்டே இருக்கும். யார் இருந்தா? ஆமா, வாக்குத்தத்தம் இருந்தா, ஆண்டவர் இருந்தா. கரெக்ட் தான். ஆண்ட வாக்கு ஒன்று தானே. ஆண்டவர் இருந்தா, மனைவி இருந்தா என்ன பண்ணலாம், இன்னும் 2 குழந்தை பெற்றுக்கலாம். இல்லையா? முதல்ல என்ன பண்ணாங்க, 5-6 இருந்தது, அப்புறம் 3 ஆயிடுச்சு, அப்புறம் நான் 20 நமக்கு 20 ஆச்சு, இப்போ நாம் 20 நமக்கு 1 ஆச்சு, அதுக்கப்புறம் நாம 20 நமக்கே 1 ஆயிப்போச்சு. நாம 20 நமக்கு இப்ப கவர்மெண்ட் மாறுது. என்ன சொல்றாங்க இப்போ? பிள்ளை பெத்துங்க, நிறைய குழந்தை பெத்துங்கன்றது. ஏன்? பார்லிமெண்ட்ல சீட்டு கம்மியாகுதான், ஜனக்கூட்டம் கம்மியா இருக்குதால. ஸ்டாலின் சொல்ற நிறைய பிள்ளை பெத்துங்க, நிறைய பிள்ளை பெத்து யார் வளர்க்கறது? யார் வளர்க்கறது? இப்போ அடுத்த ஸ்கீம் வருது, பிள்ளை பத்து எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். முதல்ல வேணான்னு சொன்ன காசு, இப்போ அப்படி இல்லை, இப்போ பயங்கரமா நடக்குது, வேலை நடக்குது. முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா போதும்பா அப்படின்னு நிப்பாட்டுனாங்க. இப்போ அப்படி இல்லை, நிறைய குழந்தைகள் இறக்காதபடிக்கு எவ்வளோ செலவு பரவாயில்ல, காப்பாற்றணும்னு கவர்மெண்ட் துடிக்குது. என்னன்னா என்ன, அது ஆட்சி போயிடும், ஜனத்தொகை கம்மியாச்சுன்னா எம்பிகளோட எண்ணி குறையுது, அதனால பண்றாங்க எல்லாம் பெத்துங்கன்றாங்க. அல்லேலூயா. ஓகே, ரைட். அப்போ ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதை விட ஆசீர்வாதத்தை கொடுக்கிற, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தர் முக்கியம். அல்லேலூயா. அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இங்க ஃபர்ஸ்ட் தேவராஜ்யம் வர வேண்டும் என்றால் வாக்குத்தத்தம் மிகவும் முக்கியம். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம் தான் என்ன, அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொண்டு வருகிறது. ஓகேங்களா? எது முக்கியம் தேவராஜ்யத்துக்கு? வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம் தான் நமக்கு நன்மை கொண்டு வருது. 3வது, அந்த விசுவாசம் தேவராஜ்யத்தை, தேவ விருப்பத்தை, தேவ ஆசீர்வாதத்தை ஈசாக்கே உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்ப தேவராஜ்யம் வாழ்க்கையில குடும்பத்தில் வர வேண்டும் என்றால் வாக்குத்தத்தம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில, ஆண்டு சொன்ன வார்த்தைகள் இல்லாமல் உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இந்த வாக்குத்தத்தம் இருந்தாதான் விசுவாசிக்க முடியும். அப்ப முதல்ல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்னா வாக்குத்தத்தங்களை தேவகிட்ட இருந்து நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தம் மேல உங்க விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசம் வைக்கும் போதுதான் அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னும் புரிய சொல்ல போனீங்க என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 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 பலா கொட்டை மாதிரி, ஒரு மாங்காய் கொட்டை மாதிரி வச்சுங்களேன். இந்த மாங்காய் கொட்டையை கொண்டு போய் என்ன பண்ணணும், நிலத்துல விசுவாசமா கொண்டு வளர்க்கணும். வளர்த்தாதான் அது கொஞ்சம் காலத்துல அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கும்.
அல்லேலூயா. அப்ப இது வாக்குத்தத்தங்களை கொண்டு நிலத்தை புதைச்சு இது வளரும் என்ற விசுவாசம் உங்க மனதில் வைத்தால்தான் கொஞ்ச நாள்ல இது உங்களுக்கு மாங்காய் இல்ல மாம்பழத்தை உங்க வாழ்க்கையில பண்ணும் கொடுக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி இது ஆசீர்வாதம்னு சொல்றீங்க, ஆனா வாக்குத்தத்தம் எங்க? வாக்குத்தத்தம் இல்லாம உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருவதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எது முக்கியம்? ஆசீர்வாதத்துக்கு முக்கியமானது வாக்குத்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் முக்கியம். அப்போ வாழ்க்கையில நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையில எது நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அவசியமான எது? வாக்குத்தத்தம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விசுவாசம் தான் உங்களுக்கு வாக்குத்தத்தை ஆசீர்வாதம் கொண்டு வருது. ஆனா எது மேல விசுவாசம் வைப்பீங்க? வாக்குத்தத்தம் இருந்தாலும் விசுவாசம் வைப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும். கல்யாணமே பண்ணாம எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவ என்னை போலவே இருப்பான் பாடிக்கினே இருக்கிறது 60 வயசு வரைக்கும் உனக்கு பிறக்காது. ஏன் பிறக்காது? உனக்கு கல்யாணமே ஆகலையே. எனக்கு நன்மை கிடைக்கும், நான் வாழ்க்கை உயர்ந்துருவேன், நான் வாழ்க்கை பெறலாயிடுவேன், என் வாழ்க்கை முன்னுக்கு வந்துருவேன் சொல்லினே இருக்க வேண்டியதான். ஓகேப்பா வாக்கு தந்தேன், அதான் இல்ல, அப்போ உனக்கு வாழை கிடைக்காது. அப்போ உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீ கத்துட்டு இருந்து என்ன பண்ணும்? வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்ப ஏன் நீங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தமே கடவுள் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தாலும் கொடுத்துக்கிறாரு, அது வாக்குத்தத்தமா உங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. உங்க பேங்க்ல கவர்மெண்ட் 10,000 ரூபாய் போட்டாலும் உங்களுக்கு 10,000 போட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்க போன்ல வந்திருக்கணும். இல்ல உங்களுக்கு தெரியணும். இல்லைன்னா அங்க 10,000 ரூபாய் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ உங்க வாக்குத்தத்தம் என்ன? இப்ப கேக்குற, தேவலு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரா? அது வாக்குத்தத்தம் என்ன? கீழா மேலாவாய். அப்புறம் உங்களுப்பா என்ன வாக்குத்தத்தம்? தனிப்பட்ட உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கணும் ஆண்டவர். ஓகே. அப்புறம் நீங்க சொல்லுங்க சிஸ்டர், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு? நீங்க சொல்லுப்பா. சைமன் எங்க? சைமன் எங்க இருக்காரா? சைமன் காலியாரா? ஓகே. பிரதீபே நீ சொல்லுப்பா. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு சொல்லு. பிரகாஷ் நீ சொல்லு. புரியுதா உங்களுக்கு? எங்க நான் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஏன்னா உங்ககிட்ட வாக்குத்தத்தங்கள் இல்லை. கடவுள் கூட வாக்குத்தத்தம் இல்லா இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? இந்த ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாதான், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்தால்தான் உங்க நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் கொண்டு வரும். இப்போ என்னப்பா உனக்கு இருக்காப்பா? அப்போ எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வேணும். நீ எல்லாரும் வாக்குத்தத்தம் இருந்தால்தான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஏன் முன்னுக்கு வர முடியலன்னா, உங்களுக்கு கடவுள் சொன்ன வாக்குத்தத்தம் ஒண்ணு இல்ல. அப்படி சொன்னதா இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு புரியல, உங்க அதை பெற்றுக்கொள்ளல. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னுக்கு வருவது கூடாத காரியம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வாக்குத்தத்தம் இல்லாமல் சொல்லு. பக்க சொல்லுப்பா. வாக்குத்தத்தம் இல்லாமல் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருது கூடாத காரியம். ஏன்னா கல்யாணம் பண்ணதான் குழந்தை பிறக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது புரியுது உங்களுக்கு? கல்யாணம் பண்ணதுமே குழந்தை பிறக்கும், புரியுது இல்ல? அதே மாதிரிதான் வாக்குத்தத்தங்கள் இருந்தாதான் ஆபிரகாமுக்கு சாராள் திருமணமானதான் ஈசாக்குன்ற ஒரு மகன் என்ன பண்ணுவான்? பிறப்பான். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நீங்க கடன்காரனா இருக்கீங்கன்னா பக்க சொல்லுங்க, நீ ஏன் கடன்காரனா இருக்கீங்கன்னா வாக்குத்தத்தம் இல்ல. நீ ஏன் வியாதியா இருக்கீங்கன்னா வாக்குத்தத்தம் இல்ல. நீ வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளாமல்
இருந்தீங்கன்னா இப்படியே இருந்து 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 வயசாகி கேவனாகி கடைக்காரனா நீங்க சாவணுமே தவிர உன் வாழ்க்கையில நன்மைகள் வராது. அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்றால் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ண பிரயோஜனப்படுத்தணும், நீங்க பேசணும், நீங்க சொல்லணும், அது விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் முக்கியம், அவசியமானது. ஓகே, அப்போ எபிரேயர் 11:4 நாம் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். அல்லேலூயா. காயினை குறித்து பார்த்தோமா? சரி, ஓகே. முன்னாடி 4 படிக்கலாமா? 4:11. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட விசுவாசம் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க விசுவாசின் பட்டியல பாத்தீங்கன்னா கொடுப்பதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க காயின் விசுவாசம் இருக்குது அப்படின்னா என்ன பண்றான்? என்ன போட்டதுல விசுவாசத்தினாலே அவன் என்ன பண்றான்? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். விசுவாசனாலே செலுத்தினான். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் விசுவாசம் இருந்தீங்கன்னா நீங்க செலுத்துவீங்க. அல்லேலூயா. ஆமென். ஓகே, இங்க அப்படியே நீங்க வாங்க. இங்க 5வது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு ஓகே, விசுவாசனே காணப்படாமல் போயிட்டான். முதல்ல உங்க விசுவாசம் இருக்கும்போது நீங்கள் மேன்மையானதை கொடுப்பீங்க, கொடுக்கறதுல. 2வது விசுவாசத்தினால உங்களே நீ கொடுப்பீங்க. 2வது. 3வது ஆபிரகாமுடைய பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே உங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட தேவன் கேட்கிறத கொடுப்பீங்க. அது இன்னைக்கு இது இல்ல, அப்புறமா ஒரு நாள் டைம் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம், என்னென்ன கொடுக்கறது பத்தி பார்க்கலாம். இங்க விசுவாசத்தை எப்படி பார்ப்பீங்கன்னா கொடுப்பது மூலமாக நீங்க நம்ம பார்த்து கொள்ளலாம். இங்க எல்லாமே இதுல இருந்து ஆபேல இருந்து காயின்ல இருந்து அதுக்கப்புறம் ஏனோக்குல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் எல்லாமே என்ன பாரு கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில் விசுவாசத்தை எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? எவ்வளவு என்ன கொடுக்கிறீங்கன்ற பத்தி கண்டுபிடிச்சிடலாம், இருக்கா இல்லையான்னு. ஆமென். இப்ப காத்தடிக்குது போறீங்க, அல்ல காத்து இருக்கா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஷின் மாதிரி வைப்பாங்க. வச்சு என்ன தெரியுவாங்க, அங்க நம்பர் இருக்கும் 30, 40 போகும். பார்த்துருக்கீங்களா? சரி, அதை விட்டுருங்க, உங்களுக்கு இன்னும் புரியல. சரி, உங்களுக்கு ஜுரம் இருக்குதா, டாக்டர்கிட்ட போறீங்க, என்ன வச்சு வைப்பாங்க? தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. என்ன பார்க்கறாங்க? தெர்மாமீட்டரை பார்க்கறாங்களா, ஜுரத்தை பார்க்கறாங்களா? கரெக்டா சொல்லுங்க. எதை பார்க்கறாங்க? தெர்மாமீட்டர் பார்க்கறதுக்காக போனீங்க. அவங்க தெர்மாமீட்டர் தான் பார்க்கறாங்க. தெர்மாமீட்டருக்குள்ள என்ன பார்க்கறாங்கன்னா உனக்கு எவ்வளவு ஜுரம் இருக்குன்னு பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. அவங்க தெர்மாமீட்டர் பார்க்கறதுக்காக போல, எதுக்காக போறீங்க? ஜுரம் எவ்வளவுன்னு பார்க்க போறீங்க. அதே மாதிரி நீ கொடுப்பதை வச்சு உங்க விசுவாசம் எந்த அளவு இருக்குதுன்னு பாத்துடலாம். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இருக்கா இல்லையானா தெர்மாமீட்டர் மாதிரி இல்ல, அப்படியே கருமையாகிறீங்க, உனக்கு விசுவாசமே இல்லை. ஏன் நீ கொடுக்கறதுல அப்படியே என்ன பண்ண அப்படியே இருக்குது உனக்கு. நீ உனக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இங்கதான் போட்டிருக்கு. விசுவாசம் பட்டியல காயின பண்றா, தன் மேன்மையானதை கொடுத்தான். ஏனோக்கு என்ன பண்ண, தன்னையே கொடுத்தான். ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தனக்கு இருக்கிற தன்னோட அன்பான மகன் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. அப்ப விசுவாசம் இருந்து கொடுக்கும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசம்னா கொடுக்கும். என்ன பண்ணும்? கொடுக்கும். மேன்மையானதை கொடுக்கும். ஆமா, கீழ்ந்ததெல்லாம் கொடுக்காது, மேன்மையானதை கொடுக்கும். பெஸ்ட கொடுக்கும், நல்லத கொடுக்கும், சிறப்பானத கொடுக்கும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
அல்லேலூயா. அது அதான் சொல்ல வர்றாரா, கொடுக்காமல் யாரும் வாழ்க்கையில முன்னேற முடியாதுக்கு என்னன்னா, கொடுக்கிறதாலும் விசுவாசமே. கொடுப்பு வைத்து விசுவாசம் தெரிஞ்சுக்கலாம். நான் ரொம்ப விசுவாசமா இருக்குங்க. எவ்வளவு கொடுக்குற? ஒண்ணு கொடுக்குற. டைம் கொடுக்குறியா? ஜபத்துக்கு டைம் தெரியா? இல்ல. பைபிள் படி டைம் தெரியா? இல்ல. சரி, காணிதாசமா கொடுக்குறியா? இல்ல. என்ன கொடுக்குற? ஒண்ணு கொடுக்கல. அப்போ உனக்கு என்ன இல்ல? விசுவாசமே. ஜபத்தை எப்படிதான் இருக்கு? ஆண்டவரே, வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாத மட்டும் வர்ஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டு பாப்பாரு, ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன். அப்போ கொடுப்பது வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அப்போ விசுவாசம்தான், விசுவாசிக்கிறோம், கொடுக்கிறோம். கொடுக்கிறது முன் நம்ம வாழ்க்கையில் ஆசைவதோ வருது. அப்படி கேட்கலாம், நான் ஏன் கொடுக்கணும்? விசுவாசிச்சு அப்படி ஆசைப்பட்டு கொள்ளலாமே. பெற்று அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, நீ விசுவாசிச்சு நீ கொடுக்காமலே, மற்ற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலே, இல்ல கொடுக்காமலேயே நீங்க வாழ்க்கை நன்மை வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு நன்மைகள் என்ன பண்றது வரும். ஆனா நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, ரொம்ப பணத்துக்கு அடிமை ஆயிடுவீங்க. ரொம்ப பணம் பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு கொடுக்காம வந்ததுன்னா. இப்போ கொடுக்குது உங்களுக்கு. ஓகே, நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். என்ன பண்றேன்? இப்போ கொடுக்கிறேன். அப்போதான் ஆசை வருது அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஓகே ரைட்டு, விசுவாசிக்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன்னா உங்க மனதுல கொடுக்கிற எண்ணம் வரும் உங்களுக்கு. ஓகே, கொடுப்பதான் எனக்கு ஆசை வருது, கொடுப்பது எனக்கு நன்மை வருது சொல்லி பணத்துக்கு மேல உங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் எனக்கு ஆகாரத்தை கொடுப்பது தேவன் தான் என்ற நிலைமைக்கு நீங்க வருவீங்க. அல்லேலூயா. எனக்கு ஆகாரத்தை கொடுப்பது கர்த்தர் தான், என்னை உயர்த்துவது கர்த்தர் தான் நிலைமைக்கு வருவீங்க. எப்போ வருவீங்கன்னா, நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக. உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் நேரடியாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஓகே, நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கருமை ஆயிடுவீங்க, பணம் பிரிய ஆயிடுவீங்க, பணத்துக்கு அடிமை ஆயிடுவீங்க. எப்ப பணம் 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 இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு விசுவாசிக்க பணம் வருது, கொடுக்கிறது குணமே இல்லை அப்படின்னா நீங்க பணத்துக்கு அடிமை ஆயிடுவீங்க. இப்ப கொடுக்க உங்களை வரும்போது, எப்பா கொடுத்தாலும் ஆண்டு கொடுக்கிறாரு, எனக்கு நன்மை சாத்திரி நன்மை எனக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. நான் என்னை உயர்த்துவது என்னுடைய விசுவாசம் மாத்திரம் இல்ல, கர்த்தர் என்னை உயர்த்துறாரு என்ற நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அல்லேலூயா. அதனால நாம கொடுக்காமல் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. திருப்பி எடுத்து இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11, 17, 18, 19 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தொழுந்தும் எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையும் பலியாக கொடுத்தான். மரித்தொழுந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. இங்கே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்ன பண்ணா? பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். நம்ம விசுவாசம் இருக்குதா? பக்கத்துக்கு விசுவாசம் இருக்கா கேளுங்க. கொடுக்குறீங்களா? இங்க நாம விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா என்ன வருது? நீங்க சொல்றீங்க எனக்கு ஜுரமே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா வச்ச 105 கார்டு தர்மம் விட்டுல என்ன சொல்லணும்? ஜுரம் இருக்குதுப்பா உனக்கு அப்படின்னு, உள் ஜுரம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஜுரம்ன்றீங்க, பயங்கர ஜுரம் இருக்குன்றீங்க. வச்சு பாக்குறாங்க 98 தான் இருக்குது, 99 தான் இருக்கு. ஜுரம் இருக்குதா? இல்லப்பா. இப்போ கொதிக்குதுங்கன்றீங்க. இல்ல ஜுரமே இல்லப்பா. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். விசுவாச பட்டியல யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களும் விசுவாசம் இருக்கு கர்த்தர் மேல. என்ன விசுவாசம் இருக்குது? நான் சம்பாதியம் என்ன முன்னுக்கு கொண்டு வருது இல்ல, நான் சம்பாதிக்கிறது என் வாழ்க்கையில பெரிய ஆளாக்குறது இல்ல, என்னை பெரிய ஆளாக்கு எது கேட்டினா தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் என்ன மாட்டுது. என்ன மாத்துது? உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்கலாக மாறணும். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும் தெரியுமா?
பா நான் சேர்த்து வைங்க, அது பண்ணுங்க அது பண்ணுங்க. இல்லப்பா, என்னை கொடுக்க கர்த்தர். ஆமென். வாக்குத்தத்தம் வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ வாக்குத்தத்தை விட்டு நீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா அது போயிடும். ஆனா திருப்பி உங்களுக்கு கிடைக்காது. ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, தன் ஈசாக்கு, நான் கேள்வி கேட்கிறேன், இப்ப சொல்லுங்க. இப்போ ஓகேங்களா? ஓகே, படிக்கலாம் திருப்பி அதை 17. விசுவாச ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். தான் சோதிக்கப்பட்ட ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோழ்ந்தும் எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறான் எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோழ்ந்து அவனை பாவனையாக பெற்றுக்கொண்டான். ஆமென். ஈசா 18 ஈசாக்குன் சந்ததி விளங்கும் என்று அவரோடு சொல்லப்பட்டிருந்தது. சொல்லப்பட்டிருந்தது வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் தான் ஈசாக்க வாழ்க்கையில கொண்டு வருது. அல்லேலூயா. அப்ப தேவன் வாழ்க்கை ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் முதல்ல சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாம எதுவுமே செய்யறதே இல்ல. வாழ்க்கையில எது வேண்டும் என்றாலும், என்ன நடக்க வேண்டும் என்றாலும் தேவன் உங்களுக்கு அதை சொல்லுவாரு. அல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தையை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அதை அறிக்கை பண்ணணும், அதுவே தியானிக்கணும். அதை நினைச்சு நீங்க சொன்னாதான் உன் வாழ்க்கையில அது கிடைக்கும். அப்ப ஈசாக்கு கிடைக்கும் என்ற வாக்கு தத்துவம், ஈசாக்கு வாக்கு தத்துவம் ஆசீர்வாதமா? ஈசாக்கு வாக்கு தத்துவமா ஆசீர்வாதமா? சொல்லுங்கப்பா. ஐயா தான் பிடிச்சி பயங்கரமா தப்பா சொல்லணும், அடிச்சு சொல்றாரு. தருவேன் வாக்கு தத்துவம் கடத்தி ஈசாக்கு என்னது? ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஈசாக்கு என்னது? ஆசீர்வாதம். தருவேன் சொன்னது வாக்கு தத்துவம். அப்ப வாக்கு தத்துவம் முதல்ல கொடுப்பாரு, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஈசாக்கு கிடைக்கும். ஆமென். நீங்க வாழ்க்கையில சில நன்மை வேணும் என்றால், உங்களுக்கு ஈசாக்கு வேண்டும் என்றால், முதல்ல உங்களுக்கு வேண்டியது வாக்கு தத்தங்கள். தேவன் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில் வராமல் உங்க வாழ்க்கையில ஈசாக்கு பிறக்காது. இதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கை உன் நன்மை வேணுமா? முதல்ல தேவகிட்ட இருந்து என்ன பண்ணுங்க? அது வாக்குத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்க சுகம் வேணுமா? சுகத்துக்கு வேண்டிய வாக்குத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளை வேணுமா? பிள்ளைக்கு வேண்டிய வாக்குத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆரோக்கியம் வேணுமா? உங்களுக்கு பணம் வேணுமா? எது வந்தாலும் நீங்க போக வேண்டியது ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அல்ல, பணத்துக்கு பின்னாடி அல்ல, பொருளுக்கு பின்னாடி அல்ல. நீங்க போக வேண்டியது தேவனிடத்துல. அல்லேலூயா. அநேகர் பணத்துக்கு பின்னாடியும் வேலைக்கு பின்னாடியும் அநேகர் தனக்கு திறமை பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்ட அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் தான். விசுவாசம் கிடைச்சா கிடைக்கலாம், ஆனா அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் கிடைக்காது. ஆனா வாக்குத்தத்தம் இருந்ததுன்னா, வாக்கு தத்தங்கள் உனக்கு நன்மையை ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. செஞ்சுக்கிட்டே இருக்கும். வாக்குத்தத்தம் ஆபிரகாம் இருந்தால்தான் வான் நட்சத்திரம் பாரு திரளான மக்களே ஆபிரகாம் கிடைத்தது. அல்லது கடற்கண்ட மண்ண என்ன கொடுமா என்ன இப்படி அவர் சந்ததி என்ன பண்ணும்? பெருகுனர். அப்போ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கை இருக்க 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 உன்னை மறிச்சு போச்சா ஆண்டவர் வேற கொடுப்பாரு. உன்னை விட்டு போச்சா வேற கொடுப்பாரு. உன்னை விட்டு தூரம் போயிடுச்சா வேற கொடுப்பாரு. வாக்கு தத்தம் இருக்கிற வரைக்கும் எதுக்கு பயப்பட தேவையில்ல? ஆசீர்வாதத்துக்கு பயப்பட. ஆசீர்வாதம் போனாலும் பரவாயில்ல, வாக்குத்தத்தம் கூட இருக்குல்லப்பா. வாக்குத்தத்தம் மாங்காய் மரம் வீட்டுல இருக்கு, நிறைய மாங்காய் இருக்குது. மாங்காய் மரம் தான் வாக்குத்தத்தம். அதுல வர மாங்காய் அது ஆசீர்வாதம். ஒரு பரிசு போயிட்டான் கவலைப்படுவீங்களா? ஒரு 10 பரிசு போயிட்டான் கவலைப்படுவீங்களா? போப்பா. ஒரு தடவை பண்ண அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான்? சரி மாங்காய் பேசாம என்ன பண்ணலாம், மாங்காய் மரத்தை கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி வர எடுத்தாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பயப்படணும். ஏன்? மரத்தை மாங்காய் கட் பண்ண ரொம்ப நல்லவனாக்குறாப்பா. எவ்வளவு கட் பண்ண பண்ணுறா, ஒன்னும் கேட்கவே மாட்டேங்கிறா, எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நம்மள பண்ணல, மாங்காய் மரத்தோடு வெட்டிட போயிடலாம், கொண்டு வீட்டுல வச்சிடலாம். அப்பவும் பிரச்சனை. அப்ப ஆசீர்வாதம் போனாவும் பிரச்சனை இல்லை, வாக்கு தத்தங்கள் போனதா பிரச்சனை.
அப்ப நீங்க எதை பிடித்துக் கொள்ளணும்னா தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவங்களை பிடித்துக் கொள்ளணும். பணத்தை பிடிச்சு கொள்ளாதீங்க, நகையை பிடிச்சு கொள்ளாதீங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சொத்தை பிடிச்சு கொள்ளாதீங்க. எதை பிடிச்சு கொள்ளணும்னா தேவனுக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு, அது நடக்கும். அல்லேலூயா. இது போனால் போகட்டும், வேற என்ன பண்ணும், நடக்கும். இது விட்டு போனாலும் இன்னும் வாழ்க்கையில கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் போக வேண்டியது ஆசீர்வாத பின்னாடி அல்ல, போக வேண்டியது பணத்து பின்னாடி அல்ல, போக வேண்டியது பொருளுக்கு பின்னாடி அல்ல. எங்க போனோமோ, எங்க போனோம்பா, தேவன் பின்னாடி போனோம். தேவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தின் வார்த்தை பின்னாடி போகணும். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிற வார்த்தை தான் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களாப்பா? அப்ப எது முக்கியம் நமக்கு? சொல்லுப்பா பிரதீப், சொல்லுப்பா, எது முக்கியம்? என்ன வாக்குத்தத்தம்? எது முக்கியம்? தேவனுக்கு கொடுக்கிற வாக்கு. எது பின்னாடி போக கூடாது, நம்ம எது பின்னாடி போக கூடாது? பணத்துக்கு பின்னாடி போக கூடாது. அதுக்கப்புறம் ஆசை பின்னாடியே போக கூடாது. அப்புறம் மனுஷன் பின்னாடியே தாஜா பிடிச்சிட்டே போக கூடாது, காக்கா பிடிச்சிட்டே போக கூடாது, அவன் தருவான்னு போக கூடாது. எங்க தான் போகணும்? எனக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தை பிடித்தால் அதான் வாழ்க்கை நிலைக்கும், மத்தெல்லாம் போயிடும். அல்லேலூயா. இப்போ இவரு பவுல் போட்ல போகிறாரு, ரோமருக்கு போன கைதியா போறாரு. கைதியா போகும்போது பயங்கர மழை, பயங்கர காட்டு அடிச்சு அந்த போட்டே உடைஞ்சி போற நிலைமைக்கு ஆகுது. அப்ப இரவுல ஆண்டவர் பேசுறாரு, நீலப்பா, உனக்கும் உன்னுடைய மக்களுக்கும் எந்த சேதம் வராது, நீ போய் நம்ம ராங்கிட்ட போய் நிக்கணும், நீ பேசணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்த காலை இவ்வளவு நாள் பயந்துட்டு சோர்வா இருந்த பவுலுக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன் தைரியம் வந்துச்சு? ஆண்டு வாக்கத்தை கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, எப்ப நைட் பேசிட்டாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் கப்பலுக்கு சேதம் தான் உண்டாகும் தவிர எந்த மனுஷ சேதம் உண்டாகாது. அல்லேலூயா. உண்டாக சொல்ல பண்ணாரு. சொல்லும் போது அதே மாதிரி ஒரு பக்கத்துல தெபித்தாலும் தீ ஒண்ணு பார்த்துட்டு அங்க போய் நீ என்ன பண்ண சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்க தைரியம் எப்படி படுதுன்னா, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால நான் சாக மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நீங்க சாகாம இருப்பதுக்கு எது முக்கியம்? வாக்குத்தத்தம் முக்கியம். அல்ல, சூப்பர். எது முக்கியம்? நீங்க நல்லா இருப்பது எது முக்கியம்? வாக்குத்தத்தம் முக்கியம். வாக்குத்தத்தம் இல்லைன்னால் பயந்து போட்ல இறந்து போயிருப்பாங்க. ஓகே, இப்ப என்ன பண்றாரு? இவரு பவுல் அங்க எல்லாருமே நெருப்பு கட்டை என்ன எரிஞ்சு குளிர்காயின்னுக்குறாங்க. அந்த கட்டையில ஒண்ணு எடுத்து நெருப்புல போடும்போது அந்த கட்டைக்குள்ள இருந்த ஒரு பாம்பு யார் கடிச்சிச்சு? பவுல கடிச்சிடுச்சு. இவர் என்ன பண்றாரு? இந்த பாம்பு என்ன பண்ண நெருப்புல கொண்டு போட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இவர் சாக போறாரு. எல்லாருமே பாம்பு அடிச்சாரு, பயங்கரமான பாம்பு வர கடிச்சு சாக ஏன்னா அந்த விஷம் இல்லா பாம்பா இருந்தா ஜனங்கள் பண்ண மாட்டாங்க. ஊர் ஜனங்க சும்மா இருப்ப கட்டு உரியான்பா, உனக்கு விஷம் இருப்பாங்க. இவன் சாமான்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா அது விஷமுள்ள பாம்பு. ஒரு நல்ல பாம்பு வச்சு, நல்ல பாம்பு கடிச்சிச்சு, இந்த உதறி உள்ள போட்டான். எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்ன பார்த்துன்னு இருக்கிறாங்க? அண்ணன் எப்ப சாவாரு, தின்ன எப்ப காலியாகும், என்ன பண்றாங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. சத்தானா சாகல. ஏன் சாகல? சூப்பர். ஏன் சாகலனா, ஏன் சாகல? ஆண்டு வாக்கு கொடுத்துட்டாரு, நீ ராயமும் நிக்கணும் என்றாரு. அப்போ எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க சாவானு. இவருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? பவுல் தெரியும், நான் சாக மாட்டேன். ஏனென்றால் வாக்குத்தம் சொல்லுது, நான் ராயமும் நிக்கணும். இது எந்த பாவமா அது அனகோண்டாவே கடிச்சாலும் என்ன மாட்டேன், சாக மாட்டேன். ஏன்? வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் ஏழையாக்க முடியாது. வாக்குத்தத்தம் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் கொள்ளை பொருளை கொண்டு போக முடியாது. வாக்குத்தத்தம் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் நசுத்தி நாசமாக்கி ஒன்றுமில்லாம ஆக்க முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் நீ நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்ததுன்னா. அல்லேலூயா. அப்ப நமக்கு வேண்டியது தேவன் கிட்ட இருந்து வருகிற வாக்குத்தத்தங்கள்.
தேவன் வர்ற வார்த்தைகள், அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை குழப்பமா இருக்கா, குடும்ப சண்டையா இருக்கா, ஜெபம் உட்கார்ந்து, ஆண்டவரே என் வாக்குத்தத்தம் தாங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், ஆண்டு சொல்லுவாரு, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் குடும்பத்துக்குள்ள சுகம் இருப்ப வாக்கு விட்டுக்கணும்னா அன்னையோடு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். ஏன்றால் வாக்குத்தத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ ரொம்ப கடன் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கீங்க, ஐயோ கடனை கட்ட முடியலையே, கடனை கட்ட முடியலையே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னா பிசா சொல்லுவான், நீ போய் அயராம ஓழ, பைபிள் படிக்காம ஓழ, ஜெபம் பண்ணாம ஓழ, சர்ச்சுக்கு வராம ஓழ, எல்லாம் உழைச்சு போகும்போது உங்க கையில காசு கிடைக்கும். கொஞ்சம் காசு கிடைக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையே. என்ன நினைப்பீங்கன்னா, காசு கிடைச்சிருக்கு, இந்த காசு வச்சு என்ன பண்ணிடலாம் நாம் அடைச்சிடலாம் நினைப்பீங்க. இந்த காசு வச்சு கடன் அடைக்க முடியாது. இது நீங்க பிசாசு வைக்கிற ஒரு ட்ராப்பு. ஹல்லேலூயா. கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்போ நம்ம இவ்வளவு வேலை செஞ்சனா இவ்வளவு காசு கிடைக்குது, ஓகே அப்ப நாங்க பண்ணலாம், ஜெபம்லாம் வேணாம், பைபிள்லாம் படிக்க வேணாம், பிரேயர்லாம் போக தேவையில்ல, எதை கொடுத்துக்கு போனா உழைப்போன்னு அதுக்குள்ளேயே போய் சுத்தி போய் கடைசியில ஒன்றும் இல்லாம ஓட்டாண்டியா போயிடுவீங்க. யார் சூழ்ச்சி இது? பிசாசுடைய சூழ்ச்சி. பைபிள் எப்படி சொல்ல, என்ன சொல்லுதுன்னா, முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போ உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னா ஒரே வழிதான். என்ன வழி அது? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தை, அவர் வசனம், அதை கேட்டு நம்பிக்கை வைத்தால் நீங்க சூழ்நிலையை பார்த்து, காற்றை பார்த்து, போட்ல அடிக்கிற அலைய பார்த்து, அந்த போட்டே உடைஞ்சு போயிடுச்சு, அப்பவும் பயப்படல. யாரு? பவுலு. கை நப்படுது, பாம்பு கொத்திடுச்சு, அப்பவும் பயப்படல. ஏன்? எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் ராயமோ நிக்க வேண்டும் வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்துக்கிறாரு. அதனால இந்த உலகத்தில் அழிப்பதற்கு எந்த சக்தியும் இல்ல. ஹல்லேலூயா. பிசாசு பல விதத்துல வரலாம். காற்று மூலியம் வந்து போட்டு அடிக்கலாம், பாம்பு மூலம் வந்து கொத்தலாம். எது கொத்தினாலோ அடிச்சாலோ மனுஷங்க எல்லாத்துல சாகடிக்கலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. விடாதீங்க. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா, உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா, நான் உன்னிலும் என்னோட வார்த்தை, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தா நீ மிகுந்த கனியை கொடுப்பாய். அல்லேலூயா. அப்போ நமக்கு வேண்டியது என்னது? குடும்பத்தில் பிரச்சனையா? என்ன வேணும் உங்களுக்கு? வாக்குத்தத்தம் வேணும். உங்களுக்கு குறைவு இருக்க, என்ன வேணும்? என்ன வேணும்பா? வாக்குத்தத்தம் வேணும். வாழ்க்கை பிரச்சனை, என்ன வேணும்? என்ன வேணும்பா? வினோத், என்ன தேவை? என்னப்பா? சந்தோஷம் வேணுமா? வாழ்க்கையில என்ன வேணும்னா, குடும்பத்துல உங்க வாழ்க்கையில உங்க வாக்குத்தத்தம் ரொம்ப அவசியம். ஓகே, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஆதியாகமம் 22, 5, 7, 8 அப்படி படிக்கலாமா? அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்ப வருவோம் என்றான். அப்பொழுது ஈசாக்கும் தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இது என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் தனக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பிடித்து உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரன் ஈசாக்கை கட்டி அந்த பலிப்பிடித்து அடுக்கி கட்டைகள் மேல் அவன் கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் இருக்கிறேன். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கலாம், இங்க ஒரு வார்த்தை, இங்க நடக்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, இங்க ரெண்டு பேர் இவங்க தெரியும், உங்களுக்கு இது சம்பவம் தெரியும். உங்களுக்கு வேலைக்காரர் நோக்கி, 5வது வேலைக்காரரை நோக்கி இங்கே காத்திருக்க, நானும் என் பிள்ளையாண்டானும் அவரை விட்டு போய் தொழுது கொண்டு உங்க இடத்துல திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவோம் என்றார். ஏன் வருவோம்னு சொன்னாங்க? திரும்பி வருவேன்னு சொன்னோம். என்ன சொன்ன? திரும்பி வருவோம். கலவரத்துக்கு ஃபோன் பண்ணு
சிஸ்டர் வரீங்களா? வருவோம்பா அப்படின்னாங்க. வருவீங்களா? யார் கூட்ட வருவீங்க? இல்லை நான் தான் வருவேன். இப்போ நீங்கள் வரணும், வருவேன்னு சொல்லணும். வருவோம் அப்படின்றீங்க. வருவோம்ல சமூகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமூகமாக வருவோம் என்ன அர்த்தம்? அப்போ ஆபிரகாமு அப்போ சொன்ன சிஸ்டர் வருவோம் இல்லை வருவேன் சொல்லணும். சந்தோஷமா இருந்துச்சு வருவோம்னு சொல்லும்போது. பரவாயில்ல, யாரை கூட்ட வரோம் போல் தெரியுது அப்படின்னு. அதே மாதிரி வருவோம்ன்றார். யாரு? ஏன்? விசுவாசம். என்ன விசுவாசம்? என்ன சொன்னாரு? ஈசாக்கு சந்ததி விளங்கும். ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் மூலமாக ஒரு சந்ததி என்ன பண்ணும்? விளங்கும். என்ன பண்ணும்? பெருகும் என்றார். அது வாக்குத்தத்தம் வந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாம் வந்துச்சு. இப்பொழுது வாக்குத்தத்தம் வந்த உடனே இது ஆசீர்வாதங்கள். எது ஆசீர்வாதம்? ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த ஈசாக்கு ஆசீர்வாதத்தை இப்ப இழக்கணும். இதனால ஆபிரகாம் பயப்படல. ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்துக்கிறாரு. அதனால நான் பயப்பட அவசியம் இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்பொழுது ஈசாக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது அப்போ ஈசாக்கு தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். ஆமென். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அல்லேலூயா சொல்ல. அப்போ ஈசாக்கு ஆபிரகாம் கேட்கிறாரு. ஈசா கேட்கும்போது தகப்பனே நான் இருக்கிற எல்லாமே இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பெல்லாம் இருக்குது, என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி கத்தர் பார்த்து கொள்வார். கத்தர் என்ன பார்த்து கொள்வாரு? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி. ஏன் கத்தர் பார்த்து கொள்வாரு? எப்ப நீ கவலைப்படாதப்பா. நீ யார கவலை பண்ணும்? வாக்குத்தத்தை கொடுத்த கத்தரை கவலை பண்ணும். ஏன்னா கத்தி எங்க வைக்க போறாங்க? இப்போ ஆசீர்வாதத்து மேல வைக்க போறாங்க. ஆசீர்வாதத்து மேல. ஆசீர்வாதம் யாரு? பையன். ஆசீர்வாதம் மேல வைக்க போறாங்க கத்தியை. இப்போ நீ பயப்படாத. யார் பயப்படணும்? அவரு வாக்கு கொடுத்தவர்ல பயப்படணும். நீயே பயப்படுற. சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? வாக்கு கொடுத்தவரே அங்க ஜாலியா இருக்கிறாரு. அவர் சொன்னாரு உன் பையன் மூலமா என்ன பண்ண சந்ததி வரும்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்றாரு? கொண்டு போய் ஆசீர்வாதம் மேல கை வைக்க சொல்லிட்டாரு. இப்போ ஆண்டவர் வாக்குத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அவ தான் கவலை பண்ணப்பா, நீயே கவலைப்படுற. இப்போ ஒரு கடையில போய் பசங்க என்ன பண்றாங்க? நல்ல விதமா சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றாங்க. அப்போ போதும் நீ நல்லா சாப்பிடுப்பா, அப்பதான் காசு கொடுக்க போற, நீயே கவலைப்படுற. நல்லா சாப்பிட்றா. ஏன்? எங்க அப்பா தான் கொடுக்க போறாரு, நீயே கவலை பண்ணுகிற. அதே மாதிரி வாக்கு தத்தங்கள் கொடுத்து ஆண்டதான் கவலைப்படணும். எதுக்கு? ஈசாக்கு செத்து போயிட்டாருன்னா. ஏன்டால் ஈசாக்கு மூலமா தான் உனக்கு சந்திப்பு இருக்கும்னு என்ன பண்ணாரு? ஆண்டு ஆசிரிச்சிட்டாரு. இனி மாத்த போறது இல்ல. இப்ப பிரச்சனை யார்கிட்ட போச்சு? இப்போ ஆண்டவர்கிட்ட போச்சு. ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, நீங்க போய் எடுக்க போறீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது, நான் தப்பிச்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டு சொல்ல நிப்பாட்டு, சாவடிச்சுட்டு போற. அங்க பார்த்து நான் சொல்லுவாரு, அப்பொழுது பிள்ளை அண்டான் மேல கையே 12வது அப்பொழுது பிள்ளை அண்டான் மேல கையே போடாதே, ஒன்றுமே செய்யாதே நான் சொல்றாரு. ஏன்னா நீ கத்தி வைக்கிறது ஈசாக்கு மேல இல்ல, ஆசீர்வாதத்தின் மேல. நீ ஈசாக்க வெட்டிட்ட அப்படின்னா நான் சொன்ன வார்த்தை என்ன பண்றது? வேலை செய்யாம போயிடுது. அப்ப ஆபிரகாம் நம்பிக்கை இருந்துச்சு. இவன் அது எபிரேயர்ல பார்க்கும்போது இவன் மரிச்சாலும் என்ன பண்ணுவான்? இவர் ஆண்டவர் உயிரா எழுப்பது வல்லமுள்ளவராகிறாரு. ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் கர்த்தர். அவர் இருக்கிற வரைக்கும் இது ஈசாக்கு அழிஞ்சு போக மாட்டான். நான் இதை குறித்து கவலைப்பட மாட்டேன், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உங்களை ஆண்டு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. இதுக்கு யார் தான் பண்ணணும்? ஆண்டு தான் பயப்படணும். ஆண்டு பயப்படுவாரா? பயப்பட மாட்டார். அப்போ நம்மளுக்கு வேண்டியது வாக்கு தத்தங்கள். இது ஆபிரகாம் சொல்றாரு, நான் கவலை மாட்டேன் ஆண்டவரே, என்றால் இந்த வாக்கு தத்தம் இருக்கு என்கிட்ட.
ஈசாக்காகிய ஆசீர்வாதம் போயினா கூட மீண்டுமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க தேவன் வல்லமுள்ளவா இருக்கிறாரு. இந்த ஈசாக்க மரித்து போனாலும் இந்த ஈசாக்கின் மூலமாக திருப்பி என்ன பண்ணுது, உயிர் செத்து போன ஈசாக்கு மூலமாக மீண்டுமாக என்ன பண்ணுவீங்க, ஒரு ஈசாக்கு எழுப்புமால் முடியும். எது இருக்கிற வரைக்கும், எது இருக்கிற வரைக்கும், சூப்பர், வாக்குத்தத்தம் இருக்கிற வரைக்கும் ஈசாக்க போனா கவலைப்பட மாட்டேன். யாதான் கவலை பண்ணும், கர்த்தர் தான் கவலை பண்ணும். நான் ஏன் கவலை பண்ணும் என்ற அவர் வாக்கு கொடுத்துக்கிறாரு. வாக்குத்தத்தை கொடுத்த மாறாதவர். அதான் சொல்றேன், உங்களுக்கு வார்த்தையே வாக்குத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா எதை குறித்து கவலைப்படாதீங்க. கத்திய தைரியம் வைங்க. அந்த ஆசீர்வாதம் போனா கூட மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நான் பயப்பட வேண்டாம். யாரை பயப்படணும், கர்த்தர் என்ன பண்ண பயப்படணும். பயப்படுவாரா, பயப்பட, அதான் சொல்றாரு, நீ கவலைப்படாதடா, கர்த்தர் பார்த்துப்பார். மேலகிரம் பார்த்துவான், மேலகிரம் பார்த்துப்பான். என்ன மேலகிரம் பார்த்துப்பான், எப்பா வாக்கு கொடுத்தவர் இருக்கிற அவரே சொல்ல, அவர் என்ன அவருக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரப்பா. அதனால என்ன பண்ணுது, இது என்னட்டு போகாது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. வாழ்க்கை பிரச்சனை வந்தா கர்த்தர், ஆசீர்வாதமான பிரச்சனை வந்தா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா வாக்குத்தத்தம் உங்ககிட்ட இருக்குது. வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த ஆசீர்வாதம் விட்டு போனா கூட மீண்டுமாக தேடி உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. எது முக்கியம்னா ஆசீர்வாதம் இல்ல, வாக்குத்தத்தம். பக்கம் சொல்லுங்க, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் முக்கியம். வாக்குத்தத்தத்தை நீ பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பயப்பட அவசியம். ஈசாக்கே போனா கூட ஆபிரகாம் ஜாலியா போறாரு மேல. நினைக்கிறோம் நாமோ, இல்லப்பா பயப்பட மாட்டேன். ஏன், அவர் பார்த்து கொள்வார். வாக்கு தத்துவத்தை கொடுத்த மேலதான் அவர் தான் அவருக்கு டென்ஷன் ஆகணும். நான் ஏன் டென்ஷன் ஆகணும், நான் ஏன்? அப்ப அவ்வளவு விசுவாசம் யாருக்கு, ஆபிரகாமுக்கு. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு நல்லவே தெரியும், ஒரு நாளும் கர்த்தர் வார்த்தையை மாத்தி பேச மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை மாத்தி பேச மாட்டாரு. நான் மாத்தி பேசுவோம், தருவனும் டக்குனு பண்ணுவோம், தரவும் போயிடுவோம். வா தரேனுவோம், இல்லைன்றுவோம். செஞ்சு தரேனுவோம், இல்லை முடியாதுன்றுவோம். மாத்துவா பேசுவோம். ஆனா ஆபிரகாம் தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார்னா எனக்கு ஈசாக்கு கொடுத்துட்டாரு. ஈசாக்கு மூலமா சந்தி வரும்னா என்னதான் ஆனா கூட ஈசாக்கு எனக்கு கைவிட்டு போக மாட்டான். யெகோவா இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. வாழ்க்கை என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அல்லேலூயா. சோதனையா பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வாரு. வேதனையா கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அது உங்களுக்கு வாக்குத்தத்தம் வேணும். வாக்குத்தத்தம் இருக்கா, அதான் பிரச்சனை. வாக்குத்தத்தம் இல்லாம கர்த்தர் பார்த்து அவர் பார்த்துனா இருப்பாரு, ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் பாக்குறேன் நல்லதான் பாக்குறேன், என்ன பண்ண தெரியல, ஆண்டவரே எதை பண்ணுங்க, என்ன பண்ண சொல்லு. எந்த வாக்குத்தத்தமே நீ வாங்கல, என்ன ஒண்ணு பண்றது அதான் சொல்லு, அதான் செய்யறேன். ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போ. ஆண்டவரே நான் காலையில இருந்து அதெல்லாம் பண்றேன், அதெல்லாம் பண்ணு. ஓகே, எல்லாம் ஓகே தான்பா. வாக்குத்தத்தம் எங்க? ட்ரெயின்ல ஏறிட்டீங்க, டிப் டாப்பா ஏறிட்டீங்க, ட்ரெஸ் போட்டு டிக்கெட் எடுக்கல, உள்ள உட்காந்து டிக்கெட் வரா வந்துட்டு, சார் வாங்க சார், இங்கிலீஷ்ல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல போய் ஓகேப்பா டிக்கெட் எங்க சார், நல்லா ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன் சார். ஓகே நல்லதான்பா, டிக்கெட் எங்க? இல்லை நல்ல பேண்ட் ஷூலாம் போட்டிருக்கேன் சார், நல்லது சார். டிக்கெட் எங்கயா, டிக்கெட் எங்க? இல்லை சார் அப்படியே ஜாலியாக எனக்கு கூலிங் கிளாஸ் பார்த்தீங்களா, நல்லா அழகா இருக்குது, அதெல்லாம் ஓகே. டிக்கெட் எங்க? டிக்கெட் இருக்கு சார், வெளியே போடா, வெளியே. டிக்கெட்டை எல்லாத்தையும் காட்டுற, ட்ரெஸ்ஸை காட்டுற, உன் அழகை காட்டுற, திறமையை காட்டுற, உன் எல்லாத்தையும் காட்டுற. எதுதான் காட்டணும்? டிக்கெட்டை காட்டணும். ஒரு சாதாரணமா இருப்பான் ஒருத்தன் ட்ரெஸ் போடாம, அவன் வச்சிருப்பான் டிக்கெட்டு. நீங்க அப்படியே அழகான போடுவீங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டன்ட்லாம் பண்ணி அழகா நிப்பீங்க, உங்களோட டிக்கெட் இல்லாத வேஸ்ட். அதே மாதிரிதான் வாக்குத்தத்தம் இல்லாம என்னதான் நீங்க பயங்கரமா அப்படியே காட்டினா கூட உங்களோட வாக்குத்தத்தம் வேணும். அந்த வாக்குத்தத்தம் இருந்தாதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படி வச்சாருன்னா, நீ வாக்குத்தத்தம் வாங்கணும்னா எங்கதான் வரணும்? எங்க வரணும்? என்கிட்ட தாண்டி வரணும். ஊரெல்லாம் நீ சுத்தா கூட இந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னா வாழ்க்கை முன்னுக்கு வராது. ஓகே, என்ன பண்ணும்? எங்க சுத்தினாலும் கழுது எங்க வரணும்?
வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் போக முடியாது. என்னதான் நீ அடிச்சா கூட, என்னதான் அது இதுன்னு பாடு பயங்கர சாஸ்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா திறமையும் பண்ணாலும், உனக்கு தெரிஞ்ச சகல சாஸ்திரத்தையும் கரைச்சி குடிச்சு என்னதான் நீ பண்ணாலும் எங்கதான் வரணும்? என்கிட்டதான். என்கிட்ட வரணும். என்கிட்ட என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. நீ ஊரெல்லாம் மேஞ்சிருக்கலாம், நடக்காது. உன் வயசாகும், உன் பலம் குறைஞ்சு போகும், உனக்கு முதுமையாகலாம். ஆனால் வாக்குத்தத்தம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், கர்த்தரே நம்பிக்கை இல்லாமல் உங்க வாழ்க்கையில நல்லா பயிற்சிங்க, மனதை நல்லா ஏத்திங்க சரிங்களா? என்னதான் நீ பெரிய வேலை இருக்கலாம், பெரிய படிச்சிருக்கலாம், என்னெல்லாம் நீ பண்ணிக்கலாம், ஆனா கர்த்தர் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில நல்லா இருப்பது கூடாத காரியம். நீ எங்க சுத்தினாலும் இந்த ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று எங்க வந்துடணும்? ஆண்டு சமூகத்தை நிக்கணும். அல்லேலூயா. ஆண் சமூகத்தை நிக்கல அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வராது. உடலாம் சுத்தலாம், இல்ல முடியாது. வயசு தான் வேஸ்ட். இப்பவே புரிஞ்சு கொள்ளுங்க, இப்பமே புரிந்து கொள்ளுங்கள். இது இன்னும் காலம் தாழ்த்து போ, இன்னும் ஒரு டைம் ஆகல. இன்னும் பாருங்க, உங்களுடைய பிரயாசத்தினால அற்ப பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. நீ கர்த்தர் முன்னாடி வந்து நின்று அவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ப்பா, ஒரு வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சி பிரார்த்திச்சு உங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்க பிரச்சனை இருந்து வெளிவர முடியாது. இன்னைக்கு கேட்டீங்க இன்னைக்கு கிடைக்கும், அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் கிடைக்கும், அடுத்த மாசம் கேட்டீங்கன்னா அடுத்த மாசம், அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னா எப்போ ஆண்டு கூட ரெடியா இருப்பாரு. ஆனா காலம் தாமதம் ஆக 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 உங்களுக்கு தான் என்ன ஆகும்? நஷ்டம். அல்லேலூயா. அப்ப நாம் பார்க்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை. ஆமா, ஈசாக்கல்ல, ஈசாக்கை கொடுத்த கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா. ஈசாக்கு கொடுத்த கர்த்தர். ஆனா நிறைய பேர் ஈசாக்க பாக்குறோம், பணம் பணம் பணம்ன்றோம், அதுன்றோம். அது இல்லப்பா, நீ ஆண்டவரை பாரு. நீ ஆண்டவர் பார்க்காமல் இந்த ஈசாக்க போனா கூட இந்த ஈசாக்க போல 1000 ஈசாக்கை தேவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆனா வாக்குத்தத்தம் இல்லாமல் ஈசாக்கு பறக்காது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தான் என்ன பண்ணிட்டான்? இப்போ பாருங்க, இது வாக்குத்தத்தம் என்ன இருக்குன்னா ஏசா கிட்ட இருக்கு, யாக்கோபுடைய அண்ணங்கிட்ட இருக்கு. இது சொல்லணும்னா ஈசாக்குடைய பையன் 2 பேரு. முதல் பையன் பேரு ஏசா, 2வது பையன் பேரு யாக்கோபு. இப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா ஏசா கிட்ட இருக்குது, யாக்கோபு கிட்ட ஆசீர்வாதம். அது வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னா ஏசா கிட்ட இருக்குது. ஆனா வாக்குத்தத்தம் யாக்கோபு கிட்ட இல்ல. யாக்கோபு தெரியுது, என்கிட்ட நிறைய ஆடு, அப்பா கிட்ட நிறைய ஆடு மாடுங்களாம் இருக்குது, இதுல ஆசீர்வாதங்கள். எதாசீர்வாதங்கள்? யாக்கோபு குணசாலியும் கூடவாசியமா இருந்தான். இந்த கூடாரத்துல ஏகப்பட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டங்கள்லாம் இருக்குது, ஏகப்பட்டலாம் இருக்குது. ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் யாக்கோபு இல்ல, யார்கிட்ட தான் இருக்குது? அண்ணன் ஏசா கிட்ட தான் இருக்குது. யாக்கோபுக்கு தெரியுது, இந்த வாக்குத்தத்தம் இருந்தால் எவ்வளோ ஆடுகளை வேணாலும், எவ்வளோ மாடுகள் வேணாலும், எவ்வளோ லட்சக்கணக்கான ஒட்டகங்களை கூட இந்த வாக்குத்தத்தங்களை உருவாக்க முடியும். ஆனா நம்ம கெட்ட தர்மம் தெரியல, இது ஆசை எங்க போயிடுச்சு? இப்போ ஏசா கிட்ட இருக்குது, இத வாங்கணும். ஏசாக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல என்ன இல்ல? பிரியம் இல்ல, விருப்பம், அதுல வேலை தெரியல. ஒரு சாதாரண பயிற்றக்கூழுக்காக ஏசு என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து கொண்டு போய் யாக்கோபுட வித்துட்டான். வித்த உடனே அங்கிருந்து ஆசீர்வாதங்கள், அங்கிருந்து வாக்குத்தங்கள்லாம் யாக்கோபுக்கு போயிடுச்சு. ஆனா யாக்கோபுக்குன்னு இருந்த நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் எங்க இருந்துச்சு? இப்போ ஏசா கிட்ட போயிடுச்சு. இப்போ அப்படியே மாறுது, தலைகீழா மாறுது. வாக்குத்தத்தம் இருந்த ஏசா கிட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் யாக்கோபுட்ட போயிடுச்சு. யாக்கோபுக்கு சில ஆசீர்வாதம் இருந்தது, அப்பா ஆசீர்வாதம் இருந்துச்சு, அது எங்க போகுது? எல்லாமே ஏசாட்ட போயிடுச்சு. இப்ப யாக்கோபு என்ன துரத்து விடப்பட்டான், கோலும் கையுமா போறான். எங்க போறான்? தன்னுடைய மாமா வீட்டுக்கு போறான். கையில் எதுவுமே இல்லை, வெறும் கோலும் கையும் தான். அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா இப்ப யாக்கோபு கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் யாக்கோபு யார்கிட்ட போச்சு? ஏசாட்ட போயிடுச்சு.
இப்போ வெறுங்கையா ஆற்ற போயிட்டு திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை திரும்பி வரான். ஏராளமான ஆடுகள், லட்சக்கணக்கான மிருக ஜீவனங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள். அவங்க வரும்போது ஏசா கேட்கிறான், இது திரளான ஆடு மாடு யாருடையது? இந்த திரளான மாடுகள், ஒட்டகம் யாருடைய? கேட்கும்போது இதெல்லாம் அடியனாக என்னுடையது, ஒரு கிஃப்டா கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறார். யாருக்கு? ஏசாக்கு. அப்போ எப்படி யாக்கோபு ஒன்றுமில்லாமல் இவ்வளோ பெருசா வந்தது அப்படின்னா ஆசீர்வாதத்தினால அல்ல. எதனால? வாக்கு தத்தங்களால. ஹல்லேலூயா. ஆனா அங்க இருக்க ஏசா ஆசீர்வாதம் மட்டும் வச்சிருந்தான். நாளுக்கு தான் ஆக 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 அவன் ஒன்றுமில்லாம போயிட்டான். யாரு? ஏசா. ஆனா வாக்கு தத்தத்தை வாங்கி திருட்டுத்தனம் வாங்கின யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்போ நமக்கு பணம் முக்கியம் இல்ல, அந்த பணத்தை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்ம சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், சந்தோஷம் கொடுக்கிற கர்த்தர், நம்ம வாழ்க்கை நன்மை கொடுக்கிற கர்த்தர் பிடித்து கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தைக்கு விட்டுறலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் இருக்கு, இந்த வாக்கு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி 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 வந்து உங்களே அது ஆசீர்வதிக்க விடாது. எது? எது? ஆசீர்வாதம் இல்ல, என்னது? வாக்கு தத்தம். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு 100 மாடு இருக்குது. மாடு இருக்கு, ஒரு 5 காலை இருக்கு. 100 மாடு 5 காலை இருக்கு. இன்னொருத்துக்கிட்ட 100 காலை இருக்குது, 5 மாடு தான் இருக்கு. இதுல யாரு சீக்கிரமா விருத்தி அடைவான்? யாரு? 100 கால் இருந்தவனா? 100 மாடு இருந்தவங்க. மாடு குட்டி போடும். காலை நான் ரொம்ப வருஷமா பாக்குறேன், குட்டியே போடையோ காளை மாடு பார்த்து வளர்ச்சுருக்கிறேன், குட்டி போட்டு குட்டி போட்டு எவ்வளவு வச்சிருக்கிறேன், குட்டியே போட மாட்டேன். நானும் என்ன கொடுக்குறேன், இது காளை மாடியா, குட்டி போடாது. அப்போ 100 மாடு யார் இருக்குதோ அவன் விருத்தி அடைவான். 100 காலை வச்சுக்கிட்டு என்ன வளரவே மாட்டுது, குட்டியே போட மாட்டுது, குட்டி போடும். உங்களுக்கு என்ன உங்ககிட்ட? அதே மாதிரிதான் ஆசீர்வாதங்கள் காளை மாடு மாதிரி இருக்கும், அனுபவிச்சுக்கலாம். ஆனா வாக்குத்த வந்து எது மாதிரினா பசுமாடு மாதிரி. என்ன பண்ணலாம்? அதுல இருந்து பாலும் கறந்துக்கலாம், குட்டியும் போடும், வளரும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வாழ்க்கை வளர்ந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ வாக்கு தத்தம் என்பது பசுமாடு மாதிரி, பிளஸிங் என்பது காளை மாடு மாதிரி. அனுபவிச்சுக்கலாம் தவிர வளராது. ஆனா காளை மாடு போடுற குட்டி ஆணுங்க பொண்ணு இருக்கலாம், காளை மாடு இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்ப உங்களுக்கு வேண்டியது வாக்குத்தத்தமா ஆசீர்வாதமா? எது? எது செய்யப்பா பிரதீப? எது வேணும்? வாக்குத்தத்தம் முக்கியம். இதை ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்போ காளை மாடு எப்படி தொங்கி நிக்கிறீங்க, எனக்கு ஒரு குட்டியாவது போட்டுற மாட்டியா, தயவு செஞ்சு கேட்கிறேன். காலை பிடிச்சு கேட்கிறேன். என்ன பண்ற? 4 காலை பிடிச்சு கேட்கிற, தயவு செஞ்சு என்ன பண்ணு, ஒரு குட்டியாடு போடு. பக்கத்துக்காரன் பாரு, பக்கத்து வச்சுக்கிற பாரு, 4 குட்டி போட்டிருக்கான், எனக்கு ஒரு குட்டியா போக கூடாதா? யாருக்கிட்ட? காளை மாடு கிட்ட கொடுக்கும். நீ குட்டியும் கொடுக்க மாட்டேங்கிற, பாலும் கொடுக்க மாட்டேங்கிற, ஆனா வேலை வேலைக்கு சாணியா போட்டுக்கிற. நான் சாணி வச்சு என்ன பண்றது? இதான் பிரச்சனை. ஆசீர்வாதம் என்ன பண்றது? எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லப்பா, உங்களுடைய வாக்குத்தத்தை கொடுங்க. அந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில நன்மை என்ன பண்ண ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில செழிப்பை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில உயர்த்தும். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வரும். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில மேல கொண்டு வரும். அதற்கு வேண்டியது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தையை எடுத்து படித்து தியானம் பண்ணி தேவ உங்களுக்கு தனிப்பட்ட விதமான வாக்குத்தத்தை கொடுத்தா அந்த வாக்குத்தத்தை எடுத்து நீங்க அறிக்கை பண்ணுங்க. பொதுவா சொன்ன நம்ம வாக்குத்த பிறகு வருது இல்லையே, 5 மணி வாக்குத்த உங்களுக்கு ஆஸ்வதிக்கணும்னா தேவன் வாக்குத்தை கொடுத்து அந்த வாக்குத்து மூலமா ஆசை வரும். நான் வாக்குத்த பிறகு வருது இல்லையே, எப்படி ஆண்டு ஆசிரிப்பாரு? புரியுதா உங்களுக்கு?
அப்போ தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த வாக்கு தத்துவங்கள வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுச்சுனா நம்ம இப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் தான் சொல்றோம் சரிங்களா? அப்ப எல்லாரும் நம்முடைய கண்ணோட்டத்தை மாத்துவோம். ஆமீன். வாக்குத்தத்தை பார்த்து ஆசீர்வாதத்தை. இப்போ ஆபிரகாம் லோத்தை கூட்டு வரான். லோத்து சொல்லி நீ வலது புறமா போன இடமா போறேன் அப்படின்னு சொல்லும்போது, கிழக்கு போன மேற்க போற சொல்லும்போது, லோத்து எதை பாக்குறான்னா ஆசீர்வாதத்தை பாக்குறான், சோதோம் குமோரா பாக்குறான். ஆனா ஆபிரகாம் எதை பாக்குறான்னா, எதை பாக்குறாரு? தேவனை பாக்குறார். இது சோதோம் குமோரா போனா போட்டோம்யா, என்ன என்கிட்ட இருக்குது? வாக்குத்தத்தம் எங்களோட இருக்குது. என்ன இருக்குது? ஆதியாகமம் 12:1 நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன்னை வளர வைப்பேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன். 12:1 ஆதியாகமம் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெரியப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததால 13:2 எடுக்கலாம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். சீமானாய் எப்படி சீமானா மாறினான்? இந்த வாக்குத்தத்தம் சீமானா மாறிட்டான். மாறின பிறகு கடைசி லோத்து 2 பேர் அவ்வளவு ஆடு மாடுகள் இருக்க முடியல. என்னன்னா நீ எப்படி போப்பான்னு சொல்லும்போது, இவன் சோதோம் குமார பார்க்க என்ன பண்ண, அழகாக பார்க்கும்போது என்ன இருக்குது, நல்லா இருக்குது, அங்க போயிட்டான். ஆனா ஆபிரகாம் தெரியும், அவன் ஆசீர்வாதப்பட்டு போயிட்டான். நான் ஆசீர்வாதப்பட்டு இல்லப்பா, நான் வாக்குத்தத்தப்பட்டு இருக்கிறவன், நான் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் மாறுவேன். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றுமில்லாமல் போயிட்டான். யாரு? லோத்து. ஆனா ஆபிரகாமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ல, ஏனென்றால் அவன் ஆசீர்வாதப்படி போல இது பண்ணி போனா. இப்ப ஆண்டவருக்கு ஒரு இது வந்துச்சு, ஒரு வீரப்ப வந்துருச்சு. ஆண்டவரே எல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா கொஞ்சம் பழக்க தேவையான இருக்கிற, அவங்க அழகா பார்த்துட்டு போயிட்டான், சின்ன பையன் உங்களை என்னப்பா அப்படின்றான். ஆண்டு சொன்னாரு, அவன் பார்த்து போனால போயிட்டான். ஆனா நீ நான் எப்படி வாசிப்பேன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா 13:15 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடு. அல்லேலூயா. நீ அவன் பார்த்து ஆசீர்வாதப்படி போனான், நீ ஆசீர்வாதப்படி போல எங்க போன? வாக்குத்தத்தப்படி போன. அப்ப வாக்குத்தத்தத்து மேல நம்பிக்கை வச்சல, அப்ப உனக்கு எப்படி ஆசீர்வாதம்னா, எப்படின்னா நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த சோதோம் குமாரன் அவன் லோத்து கிடைக்கல, அங்க குடியிருந்துக்கலாம். ஆனா ஆபிரகாம் என்ன கிடையாது, அப்ப அவன் பார்த்து போனான்ல, இவருக்கு எப்படி இருந்திருக்கும் பார்க்கும்போது, நம்ம நல்ல இடத்த பார்த்து போயிட்டான். அவன் பார்த்த இடத்துக்கு போனான், உனக்கு என்ன தெரியுமா, பார்த்த எல்லாத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா. லோத்துக்கு பார்த்த இடத்துக்கு போனா, ஆபிரகாமுக்கு நீ எதெல்லாம் பார்க்காத உனக்கு, நீ காரை பார்த்தா கார் உனக்கு, வீடை பார்க்க வீடு உனக்கு, நிலத்தை பார்த்து நிலம் உனக்கு, எந்த ஊர்ல நீ பாக்குறியோ அதெல்லாம் உனக்கு. அல்லேலூயா. இதுதான் வாக்குத்தத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம். எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் வேணும், கை தூங்க பார்க்கலாம். எனக்கு வாக்குத்தத்தம் தான் போதுங்க, பழச்சிக்கலாங்க. ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணும்? வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. இதான் ஊட்டு, இதை பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. இதனால்தான் இங்க ஆண்டு பார்க்க இடம்லாம் தருவேன். நீ அவன் பார்த்து போனால, நான் பார்த்து போயிட்டான், நீ பார்க்க எல்லாத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமா கொடுப்பேன்டார். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்திற்கும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறவங்களுக்கும் வாக்குத்தத்தத்தை பார்க்கிறவங்களுக்குள்ள வித்தியாசம். நீ எதை பார்க்க போறீங்க? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற கர்த்தரை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எழுந்திக்கலாம். ஹல்லேலூயா. ரிஷா கரகரபதரியா. ஹல்லேலூயா. தகப்பனே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. தகப்பனே ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அல்லப்பா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த கர்த்தர் பின்னாடி, வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி நான் போவான்ப்பா. எல்லாம் கலந்து தூக்கலாம் ஆண்டவரே. அதில் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா வேடிக்கை பார்க்க வேண்டாம். வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பப்பா, எனக்கு வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவர். கேளுங்க ஆண்டவரே, வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு
இவ்வளோ கடன் இருக்குது, என் வாக்குத்தத்தை கொடுங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் வாக்குத்தத்தை கொடுங்க. இவ்வளோ பலவீனங்க இருக்குது, என் வாக்குத்தத்தை கொடுங்க. நிர்விசாரமா இருக்காதீங்க. லிஷா கராபா தரியா கராபா. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண் நோக்கி பார்க்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஆண்டவரே என்னுடைய கரத்துல அல்லப்பா, உம்முடைய கரத்துல இருக்குது ஆண்டவரே. என் உதவி செய்வீராக. கேளுங்க அப்பா, வாக்குத்தத்தை கேளுங்க. இப்போது கேளுங்க ஆண்டவரே. என் கடன் நிறைய இருக்கப்பா, என் பிரச்சனை நிறைய இருக்கு ஆண்டவரே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆண்டவரே. இதெல்லாம் மாறுவதற்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. என் வாக்குத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. உன் வார்த்தையை நான் பிடிச்சி நான் முன்னுக்கு வர உதவி செய்யுங்கப்பா. உன் வார்த்தையை நான் பிடிச்சிக்கினா மேல் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்வதற்காகவும் நன்றி. ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே பெரிய காரியம் செய்யும். வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அல்ல, வாக்குத்தத்தமே முக்கியம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்க ஆண்டவரிடத்து வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டு அதில் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாகவே அது ஒன்று எந்த சூழ்நிலை வந்தாலும் அது ஒரு நாள் உங்களை என்ன பண்றது, எடுத்து விடாது, உங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. ஒவ்வொரு மக்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய காரியம் செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா பொல்லாப்புலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியின் ஐக்கியம் அன்னியும் இன்று சதா காலம் நம்மோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.